என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸி. கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. போஸ்ட் கோவிட் 90% ஆஃப் த பேஷண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். எல்லாம் மொபைல் ஃபோன் யூசேஜ், லேப்டாப் யூசேஜ், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஜிம்முக்கு போயிட்டு இருந்தவங்களும் நிறுத்திட்டாங்க. ஜாயிண்ட்டுக்கு மசிலுக்குலாம் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ரெண்டையும் இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா இந்த மசில் ஜாயிண்ட் எல்லாம் வீக்காக ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்டிங் பீப்புள்லாம் ஸ்போர்ட்டிங் பண்ணுறாரு, அதுக்காண்டி வலி வரும் அப்படியே கிடையாது. Beyond a point, then the muscle will get some kind of injuries, but then they require much more quicker. இப்போ பீரியட்ஸ் டைம்லயும் வந்து வுமென்ஸ்க்கு இது பண்ணலாமா இந்த ட்ரீட்மெண்ட்? பேஷண்ட்ஸுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. தட் இஸ் லோவர் பேக்கில் வந்து பண்ணும்போது தி பொசிஷன் நம்ம அந்த பிகாஸ் யூ ஹாவ் டு புட் த பேஷண்ட் இன் அ ஸ்லைட்லி ட்விஸ்டட் பொசிஷன். ஸோ தட் டைம் தே மைட் ஃபீல் அ பிட் அன்கம்ஃபர்டபுள். இஃப் த பேஷண்ட் இஸ் ஹாப்பி தென் we can do it. நீங்கள் பைக் ஓட்டுறாள்னா என்ன மாதிரி உங்களுக்கு என்ன கோலோ அதுக்கேற்றாப்புல பைக்கு நீங்கள் வாங்கணும். சில பேர் வந்து நிறையா பைக் ரொம்ப தூரம் ஓட்டுறவங்களா இருப்பாங்க, ரொம்ப பேஷனட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்து இந்த டூரர் டைப் ஆஃப் பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பைக்ஸ் வாங்கி அவங்க யூஸ் பண்ணுறது பெட்டர். சம் பீப்புள் வந்து ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து above 45 or 40-45 women especially, and if they are diabetic and there is any small injury ஆச்சு அப்படின்னா then it can ஒரு டெவலப்மெண்ட் ஃப்ரோசன் ஷோல்டர் மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அவங்களுக்கு. இப்போ இப்போ கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னது அது? YellowBench தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நேரமாகவும் ரொம்ப லாங் ட்ராவலும் நீங்கள் பைக் ஓட்ட வேண்டிய சூழல் இருக்கீங்களா? ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, 8 to 12 hours ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களா? இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அங்கங்கே பிடிச்சிக்குதா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. எந்த வீடியோ இது, யாரை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி பக்கத்தில் லைக் பட்டனை போட்டு கமெண்ட்டையும் போட்டுட்டு வாங்க, நம்ம போய் யாரை பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர் சுரேஷ், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, ஐம் குட், தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். உங்களை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு. நீங்களே எல்லாம் சொல்லுங்க ஆப்வியஸ்லி. ஸோ I'm what you call as sports physio and manipulative physio. So I did my bachelor degree from Nagar. அதுக்கப்புறம் then I went to UK, masters in spinal manipulation. முடிச்சுட்டு then I worked there for some time. அப்புறம் இங்கே சென்னையில் வந்து we started this clinic and we've been doing good with God's grace and your support. சூப்பர் சூப்பர். ஸோ இன்னும் நான் தொடர்ந்து வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க போகிறோம். இப்போ இந்த என்ன ஏஜ் குரூப்லேருந்து இதை நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அது நம்ம ட்ரீட்மெண்ட் மோர் ஹேண்ட்ஸ் ஆன். பட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த கிளிக்கிங் பற்றி கேட்குறீங்கன்னா வெறும் மசில் ஒர்க் பண்ணுறது எனி ஏஜ் குரூப் வி கேன் டு, ரைட் ஃப்ரம் லைக் யங் டீனேஜர்ஸ் to older people we can do it. Okay. But if நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஜாயிண்ட்டை கிளிக் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம்னா ப்ராப்ளி சம்வேர் அரவுண்ட் ரொம்ப யங் கிட்ஸுக்கு பண்ண மாட்டோம். ப்ராப்ளி அரவுண்ட் say 14-15 ஏஜ் we can start manipulating the joints. And also older people we have to be கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். above say 55-60 அவங்களுக்கு நெக்கை த்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் we'll be very precautious unless வேறு எதுவும் காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா we can do the neck otherwise. பட் லோவர் பேக் மிட் பேக்லாம் கொஞ்சம் சேஃபான இதுதான். இந்த பேஷண்டோட கண்டிஷன் வருது. ஸோ பிகாஸ் அஸ் யூ க்ரோ ஓல்டர் அந்த போன் டென்சிட்டி கம்மியாகும்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டிருக்கோம் ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியான்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி விமன் போஸ்ட் மெனோபாஸ் அவங்களோட போன் டென்சிட்டி கம்மியாகும். ஸோ இஃப் வி சஸ்பெக்ட் இந்த மாதிரி போன் டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா தென் வி won't click the joint. ஓகே டாக்டர். இப்போ ஜென்ரலாகவே நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வராங்க, நீங்கள் கேட்குற மாதிரியான ஒரு ஏஜ் குரூப்பில் ஒரு 25-26 அந்த மாதிரி வரோன்னு வைங்களேன். அவங்களுக்கு வந்துமே சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாம் இல்லையா? போன் வைஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். அதை நீங்கள் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிருமா? இல்லை அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். இப்போ நிறைய பேர் காலர்ஸ் ஃபோன் நிறைய வரும், பிகாஸ் ஆர் நம்பர்ஸ் இந்த சோஷியல் மீடியா. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஐ வாண்ட் டு லேர்ன் டு டூ திஸ் ட்ரீட்மெண்ட். So they have to understand and the clicking is an art. Yes, I know that. அது ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்களும் அது பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம். பட் எப்போ பண்ணுறது, when not to do is what you need to do. ஸோ அதுக்கு அந்த மெடிக்கல் பேக்ரவுண்ட் யூ நீட் டு ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மெடிக்கல் சைட். ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா அதோட ஹிஸ்ட்ரி தெரியும். ஸோ அது தெரியாமல் அது பண்ணக்கூடாது. ஸோ அதனால வி டோன்ட் ரெக்கமெண்ட் இந்த பார்பர்ஸ்லேயும் போய் சில பேர் இப்படி சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தட் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அது இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். So any youngster also, so if there is any recent fracture or a dislocation, then we won't trust it. அதே மாதிரி there are conditions like rheumatoid arthritis சொல்லுவாங்க, ankylosing spondylitis சொல்லுவாங்க. அது ரெண்டுமே 2 different kinds of problems. ஏஎஸ்ல என்ன ஆகும்னா அந்த ஜாயிண்ட்டை சுற்றி உள்ள அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ், அந்த ஜவ்வுன்னு சொல்கிறாங்க, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பிகம் ஹார்ட் டிஷ்யூ, ஒரு போனாக மாறிடும். ஸோ அந்த ஜாயிண்ட்டே ரொம்ப ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இது ஆப்போசிட் இதில் வந்து ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் இந்த சைனோவல் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. அந்த ஜாயிண்ட்டில் நடுவில் ஒரு சைனோவல் மெம்பரேன், அது தட் கெட்ஸ் இன்ஃப்ளேம்ட்.
ஸோ உங்களுக்கு இன்ஃப்ளேம் ஆனபோது அந்த ஜாயிண்ட்டோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப வில் பி காம்ப்ரமைஸ். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வி கான் த்ரஸ்ட். அதேமாதிரி இந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆயிடுச்சு எலும்பாக மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கிளிக் பண்ண முடியாது. ஸோ அதுதான் தட்ஸ் திங். வி ஆல்சோ see a lot of ரீசெண்டாக we've seen lot of patients with TBF spine. Again, it wasn't picked up in surely with some examination, and the patient was very weak, very young guy, about 25, 26, pain for a few months, and but generally very weak, not very looking good. Light spine totally பயங்கர pain. So the high severity irritability. So we had to send him for an MRI. When MRI came up back saying that he had a TB of the spine, so obviously he had to see the we sent him to see the surgeon actually. So these are things நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்பர் எக்ஸாமினேஷன், சப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன், எப்படி கேள்வி கேட்குறது பேஷண்ட் இந்த மாதிரி எப்போ ஆரம்பிச்சு இந்த மாதிரி கேட்குறது, ப்ளஸ் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். Based on that we will be able to pick up if the patient is actually suitable for doing this. ஓகே டாக்டர். இப்போ ஜெனரலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நார்மலாக இப்படி சொடக்க எடுக்கிறோம் அப்படின்னாலே வந்து வீட்டில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, நரம்புல லூஸ் ஆகிடும், அடிக்கடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. இப்போ நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, அப்படி காசுக்குள்ளுக்குன்னு உண்டியல் மாதிரி படப்பட எடுக்கிறீங்க. இல்லை அது நீங்கள் சொன்ன செகண்ட் பாயிண்ட் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி எடுக்கக்கூடாது, அதான் மேட்டர். தட் இஸ் வாட் இஸ் தி திங். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு டூ இட் ஆஃப். ரொம்ப அடிக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா அவங்களே டக்குன்னு எடுத்துக்கோங்க. அது மாதிரி வி டோன்ட் அட்வைஸ். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜாயின்ஸை சுற்றி உள்ள அந்த ஜவ்வு எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டெய்லி இப்படி பண்ணுறது இஸ் நாட் அட்வைசபிள். பட் நம்ம ட்ரீட்மெண்ட் வி டூ யூஸ்வலி see people once a week for 2-3 sessions. அதுக்கப்புறம் they go off with exercises. அதுக்குள்ளே ஏன்னா உங்ககிட்ட வரக்கூடியவங்க வந்து ஒரு சிட்டிங்லேயே வந்துட்டு எங்களுக்கு சூப்பர் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. See, that's all. எல்லாத்துக்கும் அதே it's not the case, right? Some people get better in one session, some take a few more sessions. அது அந்த chronicity of the patient பொறுத்து. இப்போ ஒரு பேஷண்ட் ஒரு 2 months 3 months பேக் பெயினோட வர்றாங்கன்னா they will get better quickly. இதே இது வருஷக்கணக்கான 30 வருஷம் 20 வருஷம் பேக் பெயின்னா then you can't expect them to have ஒரே சிட்டிங். இஸ் நாட் மேஜிக். ஸோ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஏஜ் குரூப்லேருந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? சேம் அதான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அதே. எனி ஏர்லி டீன், ஐ மீன் ஒரு 13-14 we can start working depending on the patient profile. I mean assessment பொறுத்து if they are suitable then we can do it. The older they get then we have to be bit பண்ணக்கூடாது இல்லை, more precautious. So above 55 அப்படின்னா then we take a bit more extra care. பேஷண்ட் நல்ல சில பேஷண்ட் பார்த்தா 55 சொல்லுவாங்க, பட் they look very fit, very athletic, very active. அந்த மாதிரி பேஷண்ட்ஸு the joint is going to be very good. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம கிளிக் பண்ணலாம். பட் சம் பேஷண்ட் நீங்கள் சொல்ல மாதிரி 45 வயசு தான் இருக்கும், doesn't matter male or female, they look like 70-year-old. So அந்த போன் அந்த obviously based on assessment, that's what we. இப்போ பீரியட்ஸ் டைம்லயும் வந்து womenக்கு இது பண்ணலாமா இந்த ட்ரீட்மெண்ட்? The lower back is a bit, I mean there is nothing to say we can't do it, பட் அந்த பேஷண்ட்ஸுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. தட் இஸ் லோவர் பேக்கில் வந்து பண்ணும்போது the position நம்ம அந்த because you have to put the patient in a slightly twisted position. So that time they might feel a bit uncomfortable. If the patient is happy then we can do it. If they are comfortable and they are okay then they will do it. ஆனால் ஜெனரலாக பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட்னால எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால ஒன்றும் வராது. ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுள் அந்த பொசிஷனில் படுக்கிறதுக்கு அவங்க கம்ஃபர்டபுள் தான் we can do. ஓகே. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்துட்டு உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னால வராங்க, எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வருதுங்கிறது எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? போஸ்ட் கோவிட் 90% ஆஃப் த பேஷண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஓகே. எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே. அண்ட் இப்போ ஜெனரலா நிறையவே வந்து இப்போ குட்டீஸ்மே கிட்ஸ்மே எடுத்துட்டோம்னா மொபைல் பார்த்துட்டு அதான் கோவிட்க்கு அப்புறம் மொபைல்ல வந்து எல்லாமே வந்துருச்சே. ஈவன் கிளாஸஸ் ஆர் கோயிங் ஆன். நீங்கள் சொன்ன மாதிரி ஈவன் கிட்ஸ், ஸ்கூல் கிட்ஸ், வி சீ லாட் ஆஃப் ஸ்கூல் கிட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் மொபைல் ஃபோன் யூசேஜ், லேப்டாப் யூசேஜ், செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஜிம்முக்கு போயிட்டு இருந்தவங்களும் நிறுத்திட்டாங்க. That's fine. So people have become more lazy now and then more sitting inside the house. அதனால இப்போ ஜாயிண்ட்டுக்கு மசிலுக்குலாம் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ மசிலுக்கு நரிஷ்மெண்ட் எப்படி கிடைக்கும், ஜாயிண்ட்டுக்கு நரிஷ்மெண்ட் only when you move the joint, when you do an exercise the muscle gets its nourishment. Same for the joint as well. அது ரெண்டையும் இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா the muscle joint எல்லாம் வீக் ஆக ஆரம்பிக்கும். then obviously it will give you pain. இப்போ எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே டே பை டே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ ஜிம் போயிட்டு வரக்கூடியவங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டே நான் ஜிம் போயிட்டு வரேன் அப்படின்னா அங்கே பெயின்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ நாங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? இல்லை, அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக திஸ் ட்ரீட்மெண்ட் won't help you. பட் அதுக்கு மெயினாக ஸ்ட்ரெச்சஸ் தான். நீங்கள் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் யூ ஹேவ் டு டூ பிகாஸ் தேர் கோயிங் டு பி மைக்ரோ டயர் இந்த மசில் இல்லையா. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, மசில் இஸ் கோயிங் டு பி டயரிங் அண்ட் தென் ரீபில்டிங். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது எல்லாம்
இனிஷியலாக எல்லாரும் we have to go through that pain unfortunately. பட் அதுக்கு நீங்கள் ஜென்டல் ஸ்ட்ரெச்சஸ் கொஞ்சம் ஐசிங் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா it will be helpful. ஸோ அதுக்காண்டி விட்டுறக்கூடாது எக்ஸசைஸ். you have to keep gradually pushing it. ஸோ உங்ககிட்ட வரும்போது இந்த ட்ரீட்மெண்ட்க்கு இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது, அப்படி ஏதாவது லிஸ்ட்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா? இல்லை நம்ம அப்படி இந்த பற்றியும் அதெல்லாம் கொடுக்குறதே இல்லை. we don't believe in all those things. we believe in proper healthy diet. ஓகே. ஸோ இது சாப்பிடாங்க, கிழங்கு சாப்பிடாங்க, அந்த மாதிரி some people do it. அது அவங்களோட whatever rational they have some reason for that is we don't follow that concept. அது ஏன் இப்படி சொல்கிறாங்க, அது ரைட்டாக தப்பா, I don't know about it because we are not trained that way. Our treatment is going to be நீங்கள் சொன்ன மாதிரி ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும்னா you have to do a இப்போ இந்த பெயின் இருக்குது எதனால் வந்துச்சு, ஸோ ஐ ட்ரீட் த பெயின். தென் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த பெயின் ஏன்னா வந்துச்சு பிகாஸ் யூ நாட் டூயிங் எனி ஒர்க் அவுட், பிகாஸ் யூர் செடென்ட்ரி. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் யூ ஹவ் டு டூ. ஸோ நீ ஹவ் டு சிட் ஸ்ட்ரைட், யூ ஹவ் டு பிகம் பிட் மோர் ஆக்டிவ், ஸ்டார்ட் ஈட்டிங் ஹெல்த்தி. ஸோ ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்பர் பேலன்ஸ் டயட் வித் ப்ரோட்டீன் இன்புட். ஸோ நேச்சுரல் ப்ரோட்டீன் வி அட்வைஸ் யூ பிகாஸ் நேச்சுரல் ப்ரோட்டீன் தான் வில் பில்ட் யுவர் மசில்ஸ் இல்லையா. ஸோ வி கிவ் தம் அ குட் overall advice on all those things as well. If they want specific diet based, we advise them to see a dietitian. Okay. But matabadi we don't restrict them from idu saapadainga adu saapadainga. Obviously we advise them not to eat junk foods very often. வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்காங்க, ரன்னிங்னா ரன், அத்லெட்டிக்ஸா இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் வர்றதெல்லாம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு மோஸ்ட்லி ஜாயிண்ட் பெயின் வராது. வெரி ரேர்லி யூ கெட் அ ஜாயிண்ட் பெயின். தே கெட் மோஸ்ட்லி மஸ்குலர் இன்ஜுரிஸ். ஓகே. சரியா? இப்போ if you are into any sports or any kind of fitness training, injury is going to be part of it. You have to accept that because you're going to push your limits. கண்டிப்பாக ஒரு எனக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கும் பெயின்ஸ்லாம் வந்துருக்கு. ஐ கெட் ட்ரீட்மெண்ட். ஆமாம், எனக்கு இந்த ஒரு டவுட்டுமே இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கும் போது அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி. ஆமாம், எங்களுக்கு பெயின் வரும். ஆமாம், பிகாஸ் எஸ்பெஷலி ஃபார் மீ ஐ யூஸ் லாட் ஆஃப் தம்ஸ். ஸோ அதனால் தம் பெயின் நிறையா ஃபார் ஃபிசியோஸ் நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்லாம் நிறையா பெயின் இருக்கும். அப்புறம் வி ஹாவ் சம் ஒன் ஒர்க்ஸ் ஃபார் மீ, ஷீல் ஒர்க் ஆன் மீ, ஷீல் ரிலீஸ் இட் அண்ட் வி டூ ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஃபார் தட் ஆல்சோ. அது பார்ட் ஆஃப் இட். ஏன்னா ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெயின் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஜாப், எனி ஒன் ஜாப் தட். ஸோ அதனால் அது நார்மல் தான். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்டிங் பீப்புள் நான் ஸ்போர்ட்டிங் பண்ணுறாரு அதுக்காண்டி வலி வரும் அப்படியும் கிடையாது. வலி எல்லாத்துக்கும் காமன். Exactly, because if you are pushing beyond a point then the muscle will get some kind of injuries, but then they recover much more quicker. So இப்போ ஒரு same injury for a guy who is very active and sportive as compared to a sedentary guy, if you look at the recovery process, the guy with the who's more active recovers faster. இப்போ நம்ம வர பேஷண்ட் வந்து எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல வந்து உட்காந்தோடனே சார் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே தென் இட்ஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, எல்லா பெயின் இருக்குது அப்படின்னு. obviously you get the history right. அப்போ சொன்னோடனே they don't even say which pain. they say சார் நான் ரொம்ப நாள் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். சரி, ரைட்டு. ஸோ அப்போ இந்த பெயின்லாம் we know what is going to come. So we do an assessment. So predominantly as I said, neck, back, upper back, lower back and shoulders and arm pain. That's what we see. Okay. And so இது ஒரு பக்கமா இருக்கு. இன்னும் வந்து இப்போ பைக்லாம் ஓட்டிட்டு பேக் பெயின் வர்றது போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கேசஸும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. நீங்கள் பைக் ஓட்டுறாள்னா என்ன மாதிரி உங்களுக்கு என்ன கோலோ அதுக்கு ஏற்றாப்புல பைக்கு நீங்கள் வாங்கணும். சரியா? இப்போ சில பேர் வந்து நிறையா பைக் ரொம்ப தூரம் ஓட்டுறவங்களா இருப்பாங்க, ரொம்ப பேஷனட்டாக இருப்பாங்க, லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டிகிட்டே போகிறவங்களா இருப்பாங்க, வீக்கெண்ட்லாம் அடிக்கடி ரைட் போவாங்க. அந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்து இந்த டூரர் டைப் ஆஃப் பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மோர் நேராக உட்காந்துட்டு கொஞ்சம் சஸ்பென்ஷன்லாம் நல்லாயிருக்கும், ஹைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பைக்ஸ் வாங்கி அவங்க யூஸ் பண்ணுறது பெட்டர். சம் பீப்புள் வந்து ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுக்காண்டி இருப்பாங்க, வெறும் ட்ராக்கில் ஓட்டுவாங்க. ட்ராக் ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுறவங்களா இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்லுவாங்க. அது பொசிஷனே பார்த்தீங்கன்னா இப்படி இன்க்ளைண்டாக இருக்கும், கால்லாம் மடங்கி இருக்கும். ஸோ அது ரொம்ப ஏன்னா ஏரோடைனமிக் ஷேப்புக்காண்டி, விண்ட் பிளாஸ்ட் இருக்கக்கூடாதுக்காண்டி. நீங்கள் அந்த பைக் எடுத்துகிட்டு போய் நான் 200 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா பெயின் வரும். ஏன்னா அந்த பைக் வந்து அதுக்கு டிசைன்டு கிடையாது. அது ட்ராக்கில் ஃபாஸ்ட்டாக ஓட்டுற பைக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா பைக்கில் தப்பு இல்லை, நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் தப்பு. நீங்கள் வந்து அந்த எந்த பைக்கு வச்சுட்டு ட்ராக்கில் ஓட்டுற பைக் எடுத்துகிட்டு நீங்கள் லாங் ட்ராவல் போனீங்கன்னா பெயின் வரதான் செய்யும். ஏன்னா அந்த பைக் அதுக்கு டிசைன் கிடையாது. தட் இஸ் த பாயிண்ட். இப்போ ஜென்ரலாகவே வந்து நம்ம சென்னை மாதிரியான ஏரியாக்களில் கியர் பைக் வந்து இப்போ பெரும்பாலும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அதிகமாக வந்து இப்போ நம்ம ஸ்கூட்டி அந்த மாதிரி கரெக்ட். ஆமாம், அந்த அது வந்து எந்த அளவுக்கு ஓகே இல்லை. அதான் அதுவுமே எல்லாமே அதுவும் நல்ல வண்டி தான். பட் இப்போ நீங்கள் லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய வீல்ஸ் உள்ள பைக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அதில் சஸ்பென்ஷன் அந்த மோனோ சஸ்பென்ஷன் மாதிரி இருந்துச்சுனாலும் இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு இந்த இம்பேக்ட் நல்லா, ஐ மீன் சஸ்பென்ஷன் உங்கள் பேக்கில் இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். ஷார்ட்டர் வீல்னால் கொஞ்சம் அதோட ரைடிங் கம்ஃபர்ட் வில் ஆப்வியஸ்லி வில் பி பெட்டர், பட் அந்த ஷாக் அப்சார்ப்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ சில பேர் அந்த பைக் எடுத்துகிட்டு 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஊருக்குள்ளே ஓட்டுறாங்க. ஸோ தட் அந்த மாதிரி பேஷண்ட்ஸு வில் சே
get a bigger wheel bikes with some mono suspension, அந்த மாதிரி சஸ்பென்ஷன் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். அதே மாதிரி பைக் ஓட்டுறதும் நேராக உட்காந்து ஓட்டலாம், இப்படி உட்காந்து ஓட்டலாம். நீங்கள் ஐ மீன் இந்த கியர் இல்லாத வண்டியுமே இப்படி உட்காந்து ஓட்டினீங்கன்னா ட்ரபிள் கொடுக்கும் தான். இஃப் யூ சிட் ஸ்ட்ரைட் தென் இட்ஸ் மோர் பெட்டர். ஸோ இப்போ பைக் வாங்கும்போது வந்து இது ஃபேஷனாக இருக்குது, இந்த மாடல் வந்திருக்குங்கிறதுக்கு முன்னாடி இது எது வந்து நமக்கு செட் ஆகுங்கிறது. ஆமாம், பைக்கில் நிறைய இருக்குது. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் டூரர் இருக்குது, வெறும் டூரர் இருக்குது, சூப்பர் ஸ்போர்ட் இருக்குது, திஸ் லோட்ஸ் க்ரூசர்ஸ் நிறையா இருக்குது வெரைட்டி. அதில் உங்களுக்கு எது சூட்டபிள் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எது பெட்டர். இப்போ சில பேர் அந்த ஆஃப் ரோட் வெறும் இந்த கரடுமுறான பாதையிலே ஓட்டிக்குவாங்க, அதுக்கு தனியாக பைக்ஸ் ஆஃப் ரோட் பைக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணுறதுன்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். ஓகே. ஸோ கார் ஓட்டக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரியான இன்ஜுரிஸ் வர வாய்ப்பு இருக்கா? சேம் கார்லேயுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்டர் தான். ரொம்ப லாங் டிரைவ் போகும்போது அந்த ப்ராப்பராக கார் சீட்டில் பின்னாடி நல்லா சாஞ்சு ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஓட்டினா நல்லது. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்து ஓட்டுவாங்க, இல்லை இப்படி உட்காந்து ஓட்டுவாங்க. ஸோ ஆல் தோஸ் வில் கிவ் ட்ரபிள். ஐ மீன் இமீடியட்டாக கொடுக்காது, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கண்டினியூஸ் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா தென் கொஞ்சம் நாள் கழிச்சு இட் வில். இப்போ கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னது அது? இல்லை அதான் நீங்கள் நான் சொன்னேன், அது இட்ஸ் another way to call it ஸ்பைனல் மெனிப்புலேஷன் சொல்லுவாங்க, ஜஸ்ட் மோர் ஜென்ரலைஸ் டைம். ஸோ இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே எஸ்பெஷலி ஸ்பைன் உள்ள ஜாயின்ட்ஸ் எல்லாமே அது ஆப்வியஸ்லி யூ ஹேவ் 33 vertebrae எலும்பு இருக்குது இல்லையா. ஸோ கழுத்துக்கு 7 இருக்குது, அப்பர் பேக் 12, கீழே லோவர் பேக் 5, தென் வி ஹேவ் தி காக்சிக்ஸ் சேர்க்குறோம் எல்லாமே. ஸோ சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இப்போ இந்த செடன்ட்ரியாக இப்படியே இருக்கிறனால ஜாயின்ஸில் ஸ்டிஃப்னஸ், அது சுற்றி உள்ள மசில்ஸில் எல்லாமே டைட்னஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மசில்ஸை நம்ம கை வச்சு அழுத்தி லூஸ் பண்ணிவிட்டோம். அந்த ஜாயின்ஸோட ஸ்டிஃப்னஸ் இல்லை ஏதாவது ஸ்லைட் மிஸ்அலைன்மெண்ட் இருந்துச்சுன்னா தென் வி கேன் புஷ் த ஜாயிண்ட் அண்ட் கிளிக் இட் and then loosen up the joint. So that is what is called as the chiropractic adjustment. Okay. நிறைய பேர் வந்து வீட்லயே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோங்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் பெயினாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்குது, கீழே விழுந்துட்டோம், ஜஸ்ட் ஒரு ஸ்வெல்லிங் வருது அப்படின்னா ஏதாவது ஐஸ் பேக் வைக்கிறதுங்கிறதெல்லாம் பண்ணுறாங்களா? அது கரெக்டான விஷயம். ஆமாம், அதான் அந்த ஐஸ் தானே மெயின். இல்லை ஸ்வெல்லிங் இருந்தாலே ஐஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். யூ ஹேவ் டு ஐஸ் ரெஸ்ட் எலிவேஷன் கேள்விப்பட்டு. அதே மாதிரி இந்த சுடு தண்ணியில் ஒத்தனம் கொடுக்கறது, பேக் பெயின் இருக்குது அப்படின்னா சுடு தண்ணியில் குளிங்க, சுடு தண்ணியில் ஒத்தனம் கொடுங்க அப்படி. அதெல்லாம் யூ கேன் டூ இட். சி ஃபஸ்ட்டு இப்போது ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா, ஸ்வெல்லிங் நீங்கள் சொன்ன மாதிரி அடிபட்டு ஸ்வெல்லிங் இருக்குன்னா அதில் நம்ம ஹீட் கொடுக்குறது தேவையில்லை. ஏன்னா இன்ஃப்ளமேஷனே ஸ்வெல்லிங் தான், ஹீட் தான், உள்ளுக்குள்ளே ஹீட் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ வி வாண்ட் டு பி பேக்ட் வித் ஐஸ் ஆக்சுவலி. பட் மற்றபடி சும்மா அந்த மசில் டைட்னஸ் இருக்குது, ஸ்பேசம் இருக்குன்னா ஹீட் வில் ஹெல்ப் டெஃபினெட்லி, அதனால தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ்லாம் தே கேன் டூ இட். அதுலேயும் சரியாகலைன்னா தென் they have to seek a medical professional advice. ஓகே. இப்போ சின்ன வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கே நிறைய இடங்கள் நம்ம பார்த்தோம்னா சுகர் பேஷண்ட்டாக நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் பெயின் வர்றது, கையில் வந்துட்டு மேலே தூக்க முடியல, லிஃப்ட் பண்ண முடியலலாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் எது மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குங்க? இல்லை அது நீங்கள் சொல்கிறது அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் சொல்லுவாங்க, அதில் adhesive capsulitis சொல்லுவாங்க. தட் இஸ் தி ஃப்ரோசன் ஷோல்டர் இஸ் தி லேமன் டங். ஸோ அது சின்ன ஐ மீன் சுகர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணும் மேக்ஸிமம். ஐ மீன் அப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் சுகர் பேஷண்ட் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் அஃபெக்டட் பை ஃப்ரோசன் ஷோல்டர் ஆர் டயபெட்டிக். அது யங் ஓல்டுலாம் தேவையில்லை. யூஸ்வலி ஓல்டர் பீப்புள் அது யார் அஃபெக்ட் பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா அபவ் 45 ஆர் 40-45 விமன் எஸ்பெஷலி. அண்ட் இஃப் தேர் டயபெட்டிக் அண்ட் தேர் இஸ் எனி ஸ்மால் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா தென் இட் கேன் ஒரு டெவலப்மெண்ட்டு ஃப்ரோசன் ஷோல்டராக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அவங்களுக்கு. அது ஏன் மாறுது அப்படிங்கிறது, அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக டயபெட்டிக் பீப்புள் அஃபெக்ட் பண்ணுறது ஸ்டில் வி ஆர் நாட் வெரி கிளியர். த ரிசர்ச் இஸ் ஆன். பட் அதான் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் இந்த இதுதான் ஜாயிண்ட், இது லெஃப்ட் சைட், இது ஆப்வியஸ்லி ஷோல்டர் லைக் திஸ். ஓகே, நவ் யூ ஹேவ் தி கிளாவிக்கிள், இது ஷோல்டர் பிளேட் ஆர் ஸ்கேப்புலான்னு சொல்லுவாங்க பின்னாடி, இது இந்த ஹியூமரஸ் விச் இஸ் திஸ் போன் ஹியர். ஸோ இப்போ இந்த போன்ஸ்லலாம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இந்த போனை சுற்றி இந்த இது வந்து லிகமெண்ட் சொல்லுவாங்க, இதுக்கு மேலே தேர் சம்திங் இந்த கேப்சூல்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஜவ் எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர் என்ன ஆகும்னா இந்த இடம் எல்லாமே கெட்ஸ் இன்ஃப்ளேம்ட் அண்ட் டைட். அப்படியே ஒரு இமேஜின் இந்த ஷோல்டரை சுற்றி ஒரு டைட்டான ரப்பர் பேண்டை ஒரு எலாஸ்டிக் பேண்டை வச்சு பிடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? யூ ஒன்ட் பி ஏபிள் டு மூவ். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் தி ஃப்ரோசன் ஷோல்டர். அண்ட் இட்ஸ் யூஸ்வலி இது ஏன்னா நம்ம பாடிஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குல்ல, அது எதிர்ப்பு சக்தி அணுக்கள்னு சொன்னாங்க. அது இந்த கேப்சில் வந்து வெளி எக்ஸ்டர்னல் பாடி நினச்சி இதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்வாங்க. ஸோ நம்ம எதிர்ப்பு சக்தி அணுக்களை அதை அட்டாக் பண்ணுறது. அது ஏன் அட்டாக் பண்ணுறது வி டோன்ட் நோ. ஸோ ஆக்சுவலி அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர் கோஸ் த்ரூ 3 phases. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீசிங் ஃபேஸ்மாங்க, ஃப்ரோசன், தென் த்ராயிங் ஃபேஸ். ஒவ்வொரு ஃபேஸுமே டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் எடுக்கும். இட் கேன் டேக் அ ஃபியூ மந்த்ஸ் in each phase to go through to complete. So frozen shoulder, ஒரு ட்ரூ frozen shoulder ஆயிடுச்சு அப்படின்னா there is no quick fix for that. It will run its course, it will take some time.
அதுக்கு நம்ம இந்த மாதிரி டக்கு புக்குலாம் இழுக்க முடியாது பிகாஸ் இட் பி வெரி பெயின்ஃபுல். அண்ட் அதே மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்லேயே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரீசிங் ஃபேஸில் பெருசாக அதுக்கு பண்ண முடியாது, ஏன்னா லைட் மூமெண்ட்ஸே செம்ம பெயின் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரோசன் ஒரு தாயிங் ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக அதே சரியாயிடும். ஃப்ரோசன் டு தாயிங் ஃபேஸ் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது we can do some exercises, stretches, கொஞ்சம் ஜென்டல் மொபிலைசேஷன் மேனிப்புலேஷன் பண்ணி we can help them with that. But predominantly exercise அதுக்கு ரொம்ப முக்கியம். 70-80% could get better with the exercises. Rest 20% may need probably some injection, joint injection, or sometimes we send them even for small keyhole surgery, the arthroscopic surgery. என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, எடுத்து சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு